அதிமுகவில் சாதி அரசியல் நடப்பதாக சசிகலா குற்றம் சாட்டியது பற்றி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அதிமுகவிற்கும் சசிகலாவிற்கும் சம்பந்தம் இல்லை என தெரிவித்துள்ளார். அனைவரும் ஒன்று சேர காலம் கனிந்து விட்டதாக சசிகலா பேசியது பற்றி அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது 2017 உள்ள சூழ்நிலை தற்போதும் தொடர்கிறது. 2017 விட பழனிசாமி இன்னும் அராஜகம் பிடித்தவராக மாறிவிட்டார். அதனால் ஒன்று சேர்வது என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் அட்டகாசம் செய்யும் மணல் கொள்ளையர்களை இரும்பு கரம் கொண்டு அரசு தடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சரக்கு வாகனம் மூலம் மணல் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடத்தல் கும்பலை பிடிப்பதற்காக இலுப்பூர் கோட்டாட்சியர் தெய்வநாயகி சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று மணல் கொள்ளையை தடுத்துள்ளார். அப்போது தெய்வநாயகியின் கார் மீது கடத்தல் கும்பல் தங்களது சரக்கு வாகனத்தை கொண்டு மோதி உள்ளனர். சாமர்த்தியமாக கார் ஓட்டுநர் செயல்பட்டதால் தெய்வநாயகியின் உயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது. அவரது உதவியாளர்களும் தப்பி உள்ளனர். கோட்டாட்சியர் மீதான இந்த கொலை முயற்சி கண்டிக்கத்தக்கது என அன்புமணி கூறியுள்ளார். இதே சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி, இதை தடுக்கவோ குற்றவாளிகளை பிடிக்கவோ நடவடிக்கை எடுக்காத திமுக அரசு இது போன்ற செய்திகளை மக்கள் வெளிச்சத்திற்கு வராதபடி தடுப்பதில் முனைப்பு காட்டுவது கடும் கண்டனத்திற்குரியது என கூறியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நியாயமாக நடைபெறாது என குற்றம் சாட்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துள்ளது பற்றி கருத்து தெரிவித்துள்ள திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, இடைத்தேர்தலில் டெபாசிட் பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் அதிமுக பிதற்றுகிறது. EPS தேர்தலை புறக்கணித்துள்ளதால் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள அதிமுக நிர்வாகிகள் ஓட்டளிக்க மாட்டார்களா? ஓட்டு போட வேண்டாம் என கட்சிக்காரர்களை கேட்டுக்கொள்ளும் தைரியம் EPSக்கு உள்ளதா? அதிமுகவில் யார் யாரெல்லாம் ஓட்டளிக்கிறார்கள் என்று நாங்கள் கணக்கு எடுக்க உள்ளோம். நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார். விமானத்தில் பயணிக்கு வழங்கப்பட்ட உணவில் பிளேட் இருந்ததாக ஏர் இந்தியா பயணி ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஏர் இந்தியா விமானத்தில் வழங்கப்பட்ட அத்திப்பழ சாட் உணவில் பிளேட் கிடந்தது. கவனிக்காமல் வாயில் போட்டு 2 அல்லது 3 வினாடிகள் மென்று சாப்பிட்ட பிறகே அது உணவில் இருப்பதை உணர்ந்தேன். துப்பிய போது அது பிளேட் என்பது தெரிய வந்தது. இதற்காக விமான பணிப்பெண் மன்னிப்பு கேட்டதுடன் கொண்டைக்கடலை வழங்கினார். இந்த விமானத்தில் வழங்கப்படும் உணவில் பிளேட் இருந்தாலும் அது ஆபத்துதான். சாப்பிட்டால் நாக்கை வெட்டிவிடும். இத்தகைய உணவை ஒரு குழந்தை சாப்பிட்டால் என்ன ஆகும் என்று கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து ஏர் இந்தியா தரப்பில் விளக்கம் அளித்த போது, உணவில் கிடந்த பொருள் எங்கள் சமையல் பார்ட்னர் காய்கறிகளை வெட்டுவதற்கு பயன்படுத்தும் இயந்திரத்தின் பாகம் என்பதை அறிந்தோம். இனி இது போன்று நடப்பதை தவிர்க்கும் வகையில் பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்றுவது தொடர்பாக கேட்டரிங் பார்ட்னருடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம். குறிப்பாக கடினமான காய்கறிகளை நறுக்கிய பிறகு இயந்திரத்தை அடிக்கடி சோதனை செய்ய வேண்டும் என கூறப்பட்டது. கடந்த சில காலமாகவே ஏர் இந்தியா மீது அதிகப்படியான குற்றச்சாட்டுகள் வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியா வந்துள்ள அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சலிவன், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலை சந்தித்தார். இருதரப்பு உறவுகள் மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது. இது குறித்து ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உடனான சந்திப்பு சுமூகமாக இருந்தது. பல முக்கிய விஷயங்கள் குறித்து பேசியுள்ளோம். மிகவும் முக்கியமான விஷயத்தில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட உறுதியுள்ளோம். பல முக்கிய விஷயங்கள் குறித்து பேசியுள்ளோம். மிக முக்கியமான விஷயத்தில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட உறுதியேற்றுள்ளோம். அது தொடர்பான நடவடிக்கைகளை துவங்க உள்ளோம். இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான இருதரப்பு உறவுகள் வலுப்பெறும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் மோடி போப் பிரான்சிஸ் சந்திப்பு குறித்து கேலியாக பதிவு செய்திருந்த கேரள காங்கிரஸ் அதற்கு மன்னிப்பு கோரியுள்ளது. G7 கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் போப் பிரான்சிஸை சந்தித்த பிரதமர் மோடி அவரை கட்டி அணைத்து உரையாடினார். மோடியை போப் பிரான்சிஸ் சந்தித்தது தொடர்பாக கேரள காங்கிரஸ் தனது X பக்கத்தில், கடைசியாக கடவுளை சந்திக்கும் வாய்ப்பு போப் பிரான்சிஸ்க்கு கிடைத்துள்ளது என்று கிண்டலுடன் பதிவிட்டிருந்தது. இது சர்ச்சையானது. மேலும் இது கிறிஸ்தவர்களை கேரள காங்கிரஸ் கட்சி அவமதிக்கும் செயல் என பாஜக கண்டனம் தெரிவித்தது. இது உடனே காங்கிரஸ் தற்போது கிறிஸ்தவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறோம் என பதிவிட்டு மன்னிப்பு கோரியுள்ளது.
வேலை வாய்ப்பில் திருநங்கையருக்கு 1% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும்படி மேற்கு வங்க அரசுக்கு கொல்கத்தா உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2014 மற்றும் 2022 நடந்த டெக் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற திருநங்கை ஒருவர் அது தொடர்பான கலந்தாய்வு மற்றும் நேர்காணலுக்கு தன்னை அழைக்கவில்லை என கூறி கொல்கத்தா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் திருநங்கையர், திருநம்பியர் ஆகியோரை 3ஆம் பாலினமாக கருத வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் உத்தரவிட்டுள்ளது. சமுதாயத்தில் பின்தங்கிய அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் உரிய ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களில் அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் நீட் விவகாரத்தை மத்திய அரசு மிகவும் தீவிரமாக கண்காணித்து வருகிறது என்று மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோருக்கும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ள மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நீட் தேர்வு விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமை அதிகாரிகள் உட்பட யார் தவறு செய்திருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்தனர். 80க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேற்கு வங்க மாநிலத்தில் ரங்காபாணி ரயில் நிலையத்திற்கு முன்பு சிக்னல் கிடைக்காமல் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அதே தண்டவாளத்தில் வேகமாக வந்த மற்றொரு சரக்கு ரயில் கண்ணிமைக்கும் நேரத்தில் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் பின்புறத்தில் மோதியது. இதில் 3 பெட்டிகள் பலத்த சேதம் அடைந்தன. 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தவர்களுக்கு 2,50,000 ரூபாயும், லேசான காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் என ரயில்வே துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். பாகிஸ்தானின் வடமேற்கு எல்லையில் உள்ள கைபர் பாங்க்துவா மாகாணத்தின் கைபர் பழங்குடி மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அப்போது 5 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாகவும், பயங்கரவாதிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. வெப்ப அலையின் காரணமாக ஹஜ் பயணம் மேற்கொண்ட 19 பேர் பலியாகினர். வெப்ப அலையிலிருந்து காத்துக் கொள்வது குறித்தும் உயிரிழப்பை தவிர்க்கும் பொருட்டும் சவுதி அரசு பல்வேறு வழிகாட்டுதல்களை கொடுத்துள்ளது. வழக்கத்தை விட இந்த ஆண்டு சவுதி அரேபியாவின் மெக்காவில் 48 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனால் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் அதிக வெப்ப சூழலில் நீர்ச்சத்துடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். வெப்ப தாக்கத்தினை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலான மருத்துவ குழுவினர் உட்பட 1600 ராணுவ வீரர்களை சவுதி ராணுவம் அனுப்பியுள்ளது. இதேபோன்று 30 அதிரடி விரைவு குழுவினரும் 5000 சுகாதார மற்றும் முதலுதவி தன்னார்வலர்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். காசா மீதான போர் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க அமைக்கப்பட்டிருந்த மத்திய அமைச்சரவை கலைப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். போர் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்க எதிர்க்கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் அடங்கிய 6 பேர் கொண்ட மத்திய அமைச்சரவை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று ஜூன் 17ஆம் தேதி அமைக்கப்பட்டிருந்த மத்திய அமைச்சரவையை கலைப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். காசா மீதான போருக்கு பிந்தைய திட்டம் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமருக்கும் போர் அமைச்சரவை அதிகாரிக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டதால் முன்னாள் ஜெனரல் பென்னி கான்ஸ் வெளியேறியதாகவும், அதனால் நெத்தன்யாகு இந்த முடிவை எடுத்துள்ளார் எனவும் இஸ்ரேல் செய்திகள் தெரிவிக்கின்றன.